ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம ஒரு யோகியின் சுயசரிதை புக்கில் கூடிய விஷயம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். ஏன்னா இந்த புக்கை ரெஃபரன்ஸாக வச்சு தான் பாபா படம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச பாபா படம் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் அவருக்கு ஒரு தாயத்து இருக்கும். அந்த தாயத்தை சாகிற வரைக்கும் அவர் கழட்ட மாட்டார். அது கழட்ட போகும்போது அவங்க அம்மாவும் அடிபட்டு சாகிற நிலைமை போவாங்க பார்த்தீங்களா. அந்த தாயத்தும் இந்த புக்கை ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் தான் இந்த புக்கை எழுதினார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு வரோம்னு தெரியும். அவரோட உண்மையான பேர் என்னன்னா முகுந்தன். ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தன்றது அவர் ஆன்மீக வழியில வந்ததுக்கு அப்புறம் அவர் குறிப்பிட்ட நிலை அடைவாரு. ஒவ்வொரு ஆன்மீக வழியில வரவங்களும் ஒரு குறிப்பிட்ட நிலை அடையும் போது அவங்களுக்கு ஒரு சில பட்டங்கள் தருவாங்க. அப்படி இவர் கிடைச்ச பட்டம் தான் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். அதனால இவரோட உண்மையான பேரு முகுந்தன். நம்ம இதுக்கு அப்புறம் இந்த முகுந்தனே நம்ம இவரை பார்க்கலாம். இவருக்கு வயசு 11 வயசு. அப்போ வந்து அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் வந்து யார் பண்றாங்கன்னா அவங்க அம்மா தான் பண்றாங்க. ஏன்னா அவங்க அம்மாவும் அண்ணனும் சொந்த ஊர்ல இருக்கிறாங்க. இவரும் அவங்க அப்பாவும் வெளியூர்ல ஒரு வேலையா வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கும் போது அவங்க காலையில இவர் தூங்கி எழுந்திருக்கும் போது அவங்க அம்மா ஆவி ரூபத்துல வந்து, நீ என்னை பார்க்கணும்னா இன்னைக்கு வரக்கூடிய முதல் ட்ரெயின்ல நீ நம்ம ஊருக்கு வந்தா மட்டும் தான் நீ நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அப்பா எழுப்புறாரு. ஏன்னா இவருக்கு தெரிஞ்சு போச்சு அம்மாக்கு ஏதோ ஆக போகுதுன்னு. அவங்க அப்பா எழுப்புறாரு. அவங்க அப்பா வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா, அம்மா ஆரோக்கியமா தான் இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு நமக்கு தந்தி வந்திருக்குல்ல, நீ பத்து தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்க வச்சிடறாரு. ஆனா அடுத்த நாள் காலைல பார்த்தா தந்தி வருது. இந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீன் பார்க்கும்போது உங்களுக்கு இது நிறைய தமிழ் படம்லாம் போய் தட்டும். குறிப்பா சொல்ல போனா தவசி பார்த்தா விஜயகாந்த், அப்பா விஜயகாந்த் சாப்பாட்டுல உட்காந்துருக்கும் போது எல்லையில ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி அவரு மைண்டுக்கு வரும். டாபிக் போல போகலாம். என்னன்னா அதனால வந்து தந்தி வருது. தந்தி வந்ததும் இவங்க போறாங்க. போய் பார்த்து அவங்க அம்மா அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கரெக்டா ஒரு 12 மாசம், அதாவது 1 வருஷம் 2 மாசத்துக்கு அப்புறம் அவங்க அண்ணன் வந்து என்ன பண்றாரு, அவங்க அம்மா பார்த்து ஃபிக்ஸ் பண்ண அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஊருக்கு போகும்போது முகுந்தனை கூப்பிடுறாரு. முகுந்தா இங்க வா, அம்மா வந்து உன்ட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நான் ஆனா ஒரு சில காரணங்களை நிறுத்தி வச்சிருந்தேன். ஏன்னா நீங்க வந்து ஆன்மீக வழியில போறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது, ஆனா வேற வழி கிடையாது. அம்மா சொன்னதை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது உன்னோட வாழ்க்கை இதெல்லாம் நிர்ணயிக்கப்படுது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால அம்மா சொன்னதெல்லாம் உன்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னா அவர் கையில ஒரு தாயத்தை கொடுக்குறாரு. தாயத்தை கொடுத்துட்டு அம்மா இதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, இதுதான் உன்கிட்ட சொல்லக்கூடிய கடைசி நிகழ்ச்சி. இது நான் சொல்லும் போது நான் இறந்துருப்பேன். என்னன்னா நீ குழந்தையா பிறந்ததுக்கு அப்புறம் உன்னை கூட்டுக்கிட்டு எங்களோட குருவாகிய லாகிரி மாஸ்டரை பார்க்க போனோம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஆனா அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது நானும் அவர் கண்ணில் பட்டேன். என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாரு, உன் பையன் வந்து ஆன்மீகத்துல ஒரு நிறைய விஷயங்கள்லாம் பண்ண போறான். மேற்கத்திய நாடுகள் நிறைய சொற்பொழிவு ஆட்டுறதுக்கு ஆன்மீகத்தை பரப்புறதுக்கு இவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான மாதிரி சொல்லுவாரு. அப்புறம் ஒரு காதுல வந்து மந்திர உபதேசம் கொடுப்பாரு. கொடுத்துட்டு ஆசீர்வாத் பண்ணி அனுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லாகூர்ல அவங்க வீடு அப்ப இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எங்க அம்மா வந்து வேலைக்காரன் எழுப்புறாரு. அம்மா இந்த மாதிரி எழுந்துருங்க, வெளியே வந்து யாரோ வந்துட்டு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க இந்த நேரத்துல. இவங்க எழுந்து போய் பாக்குறாங்க. பார்த்தோன்னே இவங்க வந்து லாகிரி மாஸ்டர் சீடர்கள் ஆன்மீக வழியில போறாங்கன்றதால இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு முன்னாடி இருக்கிறது சாதாரண மனுஷன் கிடையாதுன்னு. யாரு என்னன்னு கேட்கும்போது சொல்றாரு, இந்த மாதிரி உன்னோட பையன் வந்து ஆன்மீக வழியில போறதுக்கு நிறைய தடங்கள்லாம் வரும். அது இல்லாம அவர் வந்து கரெக்டான இடத்த போய் சேரணும். அதுக்கு இந்த தாயத்து உதவும்னு சொல்லிட்டு தாயத்தை பத்தி சொல்றது. இந்த தாயம் வந்து தாயத்தை சொல்றாரு, நீ இந்த தாயத்தை வந்து உன் பையன்கிட்ட கொடு, அது வந்து செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டு மறைய நேரத்துல மறைஞ்சிரும் அதையும் சொல்றாரு. அது என்னதான் சேஃபா வச்சிருந்தாலும் அது மறைய இடத்துல மறைஞ்சிரும். உன் பையன் நிலம் தடுமாறி போகாம அவனுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் அவன் ஆன்மீக வழியில கரெக்டா போறது இந்த தாயத்தை அவனுக்கு உதவியா இருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. சரி கொடுக்க சாமி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் சொல்றதை நீ நம்பணும் இல்லையா, அதனால நீ எப்பயும் போல நாளைக்கு காலைல உட்காந்து தியானம் பண்ணு, தியானம் பண்ணும்போது உன் கைக்கு தாயத்து வரும்னு சொல்றாரு. ஏதோ ஃபிக்ஷன் ஸ்டோரி பாக்குற மாதிரி இருக்குல்ல, ஆனா இதெல்லாம் நடந்தது புக்ல சொல்றாங்க. இவங்க அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் காலைல எழுந்து உட்காந்து தியானம் பண்றாங்க. தியானம் பண்ணும்போது அவர் கையில ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஒரு உணர்வு வருது. என்னன்னு கையை திறந்து பார்த்தா கையில தாயத்து இருக்கு. அந்த தாயத்தை அவர் பையன் கிட்ட அவங்க அம்மா வந்து அவர் அப்பயே சொல்லிடுறாரு, இந்த தாயத்தை வந்து உன்னோட பெரிய பையன்கிட்ட கொடுத்து நீ இறந்ததுக்கு அப்புறம் தான் 1 வருஷத்துக்கு அப்புறம் உன் பையன்கிட்ட கொடுக்குன்னு சொல்லி சொல்றாரு. இவங்க என்னன்னு கேட்கும்போது, ஆமா உன்னோட உலக வாழ்க்கை முடிய போகுது, நீ இப்ப இருந்த நோயில வந்து விடுபட்டுட்ட, ஆனா இதுக்கப்புறம் நோய்வாய்ப்படும் போது கண்டிப்பா உனக்கு அது ஆயில முடியிற நேரம் தான் அப்படி அதையும் சொல்லிடுறாரு. கரெக்டா சொன்னோன்னே இவங்க அவங்க பெரிய பையன் கொடுக்க சொல்றாங்கன்னு சொல்லி இது எல்லாமே அவங்க அண்ணன் வந்து சொல்றாரு, இதெல்லாம் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்கன்னு. அப்ப இதே சொல்றாங்க, இந்த மாதிரி நான் இறந்துட்டு நினைக்காத, நான் இன்னொரு உலகத்துக்கு போயிருக்கேன். சோ இந்த உலகத்துல நீ பண்ண வேண்டிய கடமையில நீ பண்ணிட்டு நீ அங்க வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படம் படமோ இல்ல தமிழ் படமோ இல்ல சாமி படம் நிறைய பாக்குற மாதிரி ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னா நான் அடுத்த அத்தியாயத்துல அதான் அடுத்த வீடியோல நான் சொல்றேன். என்னன்னா
ஒரே மகான், ஆனா வேற வேற இடத்துல ஒரே நேரத்துல தோண்டி இருப்பாரு. அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.